நீங்க ஏதாச்சும் காசு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கேளுங்க. இப்போ உங்க சாதகம் மாறும். நான் ஓப்பனா சொல்றேன். 11ஆம் இடத்துல வந்து நேரா குரு பகவான் எங்கே பார்ப்பாரு? 9ஆம் இடத்து ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான அறிவான குணம் சிம்ம ராசி எடுத்து பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க நீங்க சிம்ம ராசி. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க, இங்க சனி பகவான் வந்து அஷ்டம சனி சொல்லி எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அஷ்டம சனி சில பேருக்கு சனி பலவில இருந்தா பல கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்காரு. இங்க சனிவை தான் அதிகமாக செலுத்துவார். வம்பு, வழக்கு, பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய தடை, மருத்துவ செலவு, வரைய செலவு, வேலை உத்தியோக தடங்கள் எல்லாத்துக்கும் நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா சிம்மராசி எடுத்திருப்பீங்க. இப்போ நான் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கினா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஒரு சுப செலவு பண்ணி ஆகணும். ஏன்னா நேரா அவர் எங்கே பார்க்கறாரு? 3ஆம் இடத்தை பார்த்து நேரா 5ஆம் இடத்தை பார்க்கறாரா? கண்டிப்பா ஒரு ஆசைப்பட்ட காரு, பங்களா, சொகுசு கார் எல்லாமே கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்க்கறான்னு சொல்றேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரிய கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி சிம்ம ராசி. எப்போதுமே சரி பாருங்க, ஒரு தன்மானமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி நல்ல தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட நிறைய உண்டு. நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான அறிவான குணம் சிம்ம ராசி எடுத்து பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க நீங்க சிம்ம ராசி எடுத்து. எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை இருக்கு. நல்ல ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா உண்டு. நல்ல அறிவான குணமும் சிம்ம ராசி நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல், உயிருங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க, ஜாதகத்தை தசாபத்தியை பார்த்து மூவ் பண்ணி போங்க. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய ஆசைகள், எப்படி ஆசைகள், குழந்தைகள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே 5ஆம் இடம் தான். நம்முடைய பூர்வீகம், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன கர்மா செஞ்சோம், என்ன விஷயம் நம்ம கிடைக்க போகுது லைஃப்ல, எதுவுமே ஈஸியா எப்படி கிடைக்கணும் 5ஆம் பாவத்தை பார்க்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே 5ஆம் இடம் தான், அதுக்கு அதிபதி குரு. அடுத்து பாருங்க 8ஆம் வீட்டு அதிபதி, வெளிநாடு, வெளியூர், அயன சயன போகம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, பிரச்சனை, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு 8ஆம் இடத்துல. அப்படிப்பட்ட அதிபதி பாருங்க 11ஆம் இடத்துல போயிருந்தார். அவர் வக்ரமா இருந்தா எப்படி? 121 நாள் 3 மாசம் அவர் வக்ரம். சாரி, 121 நாள் 4 மாசம் வக்ரத்துல இருந்தார். எப்படி 4 மாத காலமாக அவர் வக்ரத்துல இருந்தார். அப்ப வக்ரமான காலம் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கும். இப்படி 4 மாசம் எப்போதுமே அவர் வக்ரமாவார். அப்ப நிறைய தடங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லலாம். ஒரு சில பேர் ஜாதக தசாபதி சரியில்லாம் கண்டிப்பா இங்க ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா குரு தான் நம்முடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்படி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான். அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்துல ஏன் குரு தசை குரு புத்தி வந்தா ஏன் எல்லாரும் ஏன் ஜாதக நோட்டை எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க? நல்லா பாருங்க, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்குங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறவங்க, உங்க ஜாதக குரு நல்லவரா கெட்டவரா? ஏன்னா நீங்க இந்த 3 ராசியில பிறந்திருப்பீங்க, மகம், பூரம், உத்திரம். ஒரே மாதிரி எல்லாருக்கும் திசாபத்தி நடக்காது. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை.
இதுல போங்க, இதுல போகாதீங்க. சில பேர் அங்க பிறந்தது கஷ்டப்படுவாங்க, சில பேர் இடையில கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் உங்க ஜாதகத்துல உள்ள லக்னாதிபதி இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க பலன்கள் இருக்கும். அதனாலதான் விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்ப சுத்தி வர கோச்சாரத்தை கம்பேர் பண்ணிட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா துல்லியமா வரும். ஏன்னா சில பேர் சொல்றீங்களா பொது பலன் கரெக்டா இருக்கதான் கால் பண்ணணும், அதுக்காண்டி சொல்றேன். ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை பாருங்க, இங்க சனி பகவான் வந்து அஷ்டம சனி சொல்லி எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அஷ்டம சனி சில பேருக்கு சனி பலவில இருந்தா பல கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்காரு, இங்க சனிவை தான் அதிகமா செலுத்துவார். என்ன பண்ணுவாரு? வம்பு, வழக்கு, பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய தடை, மருத்துவ செலவு, வரைய செலவு, வேலை உத்தியோக தடங்கள் எல்லாத்துக்கும் நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா சிம்மராசி எடுத்திருப்பீங்க. இல்ல கடனை பார்த்திருப்பீங்க, எதிரியை பார்த்திருப்பீங்க, நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பான், திருமண வாழ்க்கை தாமதமாயிருக்கும், படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை இருக்கும், தொழில ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், இந்த டேட்டுக்கு அப்புறம் நான் சொல்றது மார்ச் கரெக்டா நவம்பர் மாசம் 11 எப்ப பாருங்க இந்த தடங்கள் இருந்துச்சு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. திருமண தடை வந்துச்சு, வேலை உத்தியோகம் தடங்கள் வந்துச்சு, கடன் பிரச்சனை, பகை வந்து, இது மாதிரி நிறைய தடங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க? இந்த ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. என் படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்கள் வந்துச்சு. ஆனா இப்ப குரு 11ஆம் இடத்துல அவர் வக்ர நிவர்த்தி. அதனால சொல்றேன், நீங்க ஏதாச்சும் காசு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கேளுங்க. இப்ப உங்க சாதகமா வரும். நான் ஓப்பனா சொல்றேன், 11ஆம் இடத்துல வந்து நேரா குரு பகவான் எங்கே பார்ப்பாரு? 9ஆம் இடத்து ஸ்டேட்டை 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் 3ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடங்கிறது நம்முடைய ஆசையை சொல்றல, எங்கேயாச்சும் பணம் காசு கொடுத்துருக்கேன், நான் ஏமாந்துருக்கேன், அந்த பணத்தை திருப்பி கேட்கலாமா வேண்டாமா? இப்ப திருப்பி கேட்டு பாருங்க, கண்டிப்பா சாதகமா வரும். அப்ப காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பணம் கமிஷன் வியாபாரம், இப்ப நகை, பணம், பொருள் சேமிப்பு இப்ப அதிகமா இருக்கும் பாருங்க உங்களுக்கு. எப்படி நகை பண சேமிப்பு அதிகமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப காசு சேமிப்பு அமைப்புலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராதுங்க. எனக்கு வருமானமே சேமிப்பில் சொல்றீங்க, அவங்க எல்லாத்துக்குமே சேமிப்பு சூப்பரா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்புலக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. இப்ப நான் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கினா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஒரு சுப செலவு பண்ணி ஆகணும். ஏன்னா நேரா அவர் எங்கே பாக்குறாரு? 3ஆம் இடத்தை பார்த்து நேரா 5ஆம் இடத்தை பாக்குறாரா? கண்டிப்பா ஒரு ஆசைப்பட்ட காரு, பங்களா, சொகுசு கார் எல்லாமே கொடுப்பாரு. ஏன்னா குரு பாக்குறாலும் சொல்றேன், நல்லா சொல்ல மாட்டேன். எந்த பேங்க்ல போய் லோன் சேங்ஷன் ஆகும். வெளிநாட்டு வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் தேடி வரும். நீ எதுவுமே மூவ் பண்ணணும், கண்டிப்பா ப்ரொமோஷன் உங்களை தேடி வரதுக்கான அமைப்பு ப்ராசஸ் சூப்பரா இருக்கு. இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. நல்ல வீடு, வண்டி, வாகனம், கடன், வெளிநாட்டு வளவுகளா, விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப அழகா அமைச்சுப்பா. அந்த குரு பகவான் பாக்குறதுனால நல்ல ஒரு பலன் கண்டிப்பா இருக்குது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ப்ராசஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு உங்க மேல கேசு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த கேஸுக்கு ஒரு முடிவு இப்ப கிடைக்கும். வெளிநாடு வெளியில் உள்ளவங்க விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்மள ஜாதகத்தை பார்த்து இனிமேல் தைரியம் இறங்கிடுங்க. 4 மாசம் எதுவுமே பண்ணாம இருந்திருப்பீங்க, இப்ப தொழில பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப நல்ல அனுகூலம், நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. கமிஷன் வியாபாரம், லாட்ரி வாங்க எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். சிம்மத்தை பொறுத்தவரை, ஏன்னா இது நவம்பர் மாசம் 11 இருந்து எடுத்துக்கோங்க. மேக்சிமம் 4 மாசம் கணக்குல வரும். அதுக்கு முதல் தடங்களை சந்திச்சிருப்பீங்க, நீங்க சந்திக்க மாட்டீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி 11 லாபத்தில் நிற்கிறார். அதனாலதான் ஏதோ ஒரு லாபகரமான விஷயம் ஒரு பெருசா எதிர்பார்க்கறீங்க, அந்த விஷயம் நடக்க போது, சொந்த வீட்டை அவர் பார்க்கறது கண்டிப்பா நடக்க போது பாத்துக்கு. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஐடி வேலை, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். இப்ப நட்சத்திர பலம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்றீங்களா திருக்கணித முறை, அப்படி கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா? திருக்கணித முறை கண்டிப்பா நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். நல்லா பாருங்க, நம்ம ஒரு ஜாதகத்துல எடுத்து பாருங்க, எல்லாருமே கைப்பட எழுத சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, ஒரு விதியை தீர்மானம் பண்றது நம்ம ஒரு தலையெழுத்துன்றது கண்டிப்பா கைப்பட தான் எழுதணும். அதையும் தாண்டி நிறைய ஜாதகத்தில் பாருங்க, 1க்கு 2 ஜாதகம் எழுதி அப்படி எழுதி கூட தனித்தனியாக அவருடைய ஜாதகத்தை தனித்தனியாக நோட் போட்டு எழுதிக்கணும். இது நல்லது. ஒருத்தர் ஜாதகம் எழுத சொல்லுவாங்க, இந்த இவர் எழுதி கொடுத்தாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் காரணம், வேற முடியாது. அதனால கைப்பட ஜாதகம் எழுத சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது அந்த ப்ராசஸ் நம்ம பண்றோம். ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்கறனால நம்ம அந்த ப்ராசஸ் பண்றோம். இப்ப நட்சத்திர பலத்தில் அவருடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம், எதுவுமே பாருங்க பயங்கரமான திறமையான கூட நிறைய இருக்கும். எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். இப்ப நல்ல ஒரு யோகமான நேரம் இப்ப வேலை செய்யும். அவர் சுக்கிரபாகம் நல்லா பலத்துல இருக்காரு. கண்டிப்பா உச்சமான ஒரு சுப செலவு. ஏன்னா இதுபடி வம்பு, வழக்கு, பிரச்சனை, வழக்கு, ஏதாவது தடங்கள், உடம்பு ஆரோக்கிய தடங்கள் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. யாரு? மகத்துல பிறந்தவருக்கு. இனிமே பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியுது. வண்டி வாங்குறது, வீடு வாங்குற, இடம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. யாரு? மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும். இனிமே கெட்டதை பத்தி நிறைய நேசிக்காதீங்க. நல்ல நல்ல விஷயம் தேடி வரும். மகத்துல பிறந்த, அடுத்து பார்த்தீங்கன்னா பூரத்துல பிறந்தவங்க
நல்ல நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற நல்ல ஒரு பயங்கரமான செழிப்பான குணங்கள் புறத்துல பார்த்தா கண்டிப்பா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க புறத்துல பிறந்தவங்க. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி பேச்சு கண்டிப்பா நல்லது மட்டும் கொடுக்குங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே வேலை செய்யும். ஏன்னா அவர் 10ஆம் இடத்துக்கு வந்து சுக்கரன் சொந்த வீட்டுக்கு எப்படி பார்த்தா வந்துருவார். உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் 1 மாசம் கொஞ்சம் டல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சூப்பரா இருக்கும். இப்போ வம்பு வழக்கு பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம், மனத்தன்மாற்றம் எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை குருவாகன் வக்ர நிவர்த்தி எல்லாம் நல்ல ஒரு பலன் கண்டிப்பா கொடுப்பார். கெட்ட விஷயத்தை பெருசா நடத்த விட மாட்டார். நல்ல விஷயம் நல்லா கண்டிப்பா தேடி வரும். கலைத்துறை, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் பாருங்க உத்திரத்துல பிறந்தவங்க. இனிமேதான் உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அரசாங்க வேலை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் வெற்றி அவர் யார் உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான நல்லா பயங்கரமா இருக்கு. இனிமேல் சூரியன் வந்து பலமா இருக்காரு. அப்ப சொந்த ஒரு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. நல்லா பாத்துக்குங்க. சிம்ம ராசிக்கு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே நல்ல நேரம் நெருங்கி வருது. இனிமே கடன் பகை எல்லாமே இருந்துச்சு, இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்படி அரசாங்கம், அரசு அனுகூலம் எல்லாமே வெற்றி கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா சிம்ம ராசிக்கு இனிமேல் நல்ல டைமே வேலை செய்து எல்லாருமே குரு பகவான் உங்க ஜாதகம் நல்லா இருக்காரு மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா குரு வந்தா கோடி நன்மை கொடுக்கணும். அதுக்கான நேரம் நல்லா வேலை செய்து அஷ்டம சனியை பெருசா பாதிக்க விட மாட்டாரு. எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.